யார்? பாகம் 2, அத்தியாயம் 117. கருந்தட்டாங்குடிக்கு இளவரசர் உள்ளே நுழைந்ததும் பெண்கள் குலவையிட்டார்கள். ஆண்கள் மேல் துணிகளை விசிறி வாழ்த்துளி எழுப்பினார்கள். அங்கும் ஆயுதங்கள் அவரது பார்வைக்கு வைக்கப்பட்டன. ஒரு சொம்பு நிறைய பழச்சாறு தரப்பட்டது. வெல்லம் கலந்த பானகம் வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இளவரசர் அவர்களை நோக்கி கேட்டார். அவர்கள் கோவில் வேலையை விவரமாக எடுத்துரைத்தார்கள். சாரம் கட்டுவதற்காக கம்பிகள், விதவிதமான உளிகள், நேர்த்தியான சுத்தியல்கள், கல்லை பிளக்க வைக்கும் கருவிகள், வண்டிகளுக்கு உண்டான அச்சாணிகள், இரும்பு பட்டைகள், சக்கரம் கோர்த்த நீண்ட இரும்பு அச்சுகள், இரும்பு சக்கரங்கள் என்று பல்வேறு விஷயங்களை காண்பித்தார்கள். பிறகு கருந்தட்டாங்குடிக்கு அருகே உள்ள சிவன் கோயிலுக்கு இளவரசரை அழைத்து போனார்கள். ஜனங்களை வாசலிலேயே தடுத்து நிறுத்தினார்கள். வெகு சிலரை மட்டுமே உள்ளே அனுமதித்தார்கள். உள்ளே அவருக்கு ஓலை குழல் கொடுக்கப்பட்டது. குழல் பிரித்து அவரால் படிக்கப்பட்டது. குழலை திருப்பி கொடுத்துவிட்டு ஓலையை இளவரசர் இடுப்பில் சொருகி கொண்டார். சிந்தனை வயப்பட்டவராக இறைவனை வணங்கினார். சரி, நிசும்ப சூதனி கோயிலுக்கு போவோம் என்று திசை திரும்பினார். தஞ்சைக்குள் நுழைந்தால் நிசும்ப சூதனையை வணங்காமல் வேறு எதுவும் செய்வதில்லை என்பது அவருடைய பிரதிஞ்ஞை. அவருடைய சிறு படை நிசும்ப சூதனி நோக்கி போக தஞ்சை மக்கள் ஆரவாரமாக அவரை வரவேற்றார்கள். கோட்டையின் வாசலில் மிக பெரிய எக்காலமும் பறைகளும் முழங்கின. மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டன. பூரண கும்பம் தரப்பட்டது. இளவரசர் தஞ்சையின் வட பகுதியில் உள்ள நிசும்ப சூதனியின் கோயிலுக்கு போனார். கோயிலில் மிக பெரிய கூட்டம் இருந்தது. தேவரடியார்கள் சட்டென்று வரிசையானார்கள். துரிதமாக நடனமாடினார்கள். மத்தளங்கள் முழங்கின. தாளங்கள் போடப்பட்டன. குழல் ஊதப்பட்டது. அவர்கள் நடனமாடி கொண்டே கோயில் நோக்கி போக இளவரசர் அவர்கள் நடனத்தை பார்த்தபடி நிதானமாக கோயிலுக்குள் நடந்தார். அவரது முகம் இறுகி கிடந்தது. ஒரு வயதான பெண்மணியை பார்த்து, பறவை வந்திருக்கிறாளா என்று ராஜேந்திரர் மிருதுவாக கேட்டார். அவள் வந்திருப்பதாக அவருக்கு தகவல் சொல்லப்பட்டது. முகத்தில் மெல்லிய மலர்ச்சி இருந்தது. அவர் கருவறைக்குள் நுழைந்து கை கூப்பினார். கண் மூடினார். அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. நல்லது, அரசர் காத்திருப்பார். எல்லோரும் அரசர் எங்கு இருக்கிறாரோ அங்கு போய்விடுவோம் என்று உரத்து சொன்னார். அவர் சொன்னது பலருக்கும் சொல்லப்பட்டது. குதிரை ஏறி வெகு வேகமாக கோயில் கட்டப்படும் இடத்திற்கு தன் குதிரையை செலுத்தினார். ராஜேந்திரர் நகர்ந்து கோயில் கட்டும் இடம் நோக்கி வருகிறார் என்று மெய்க்காவல் படை அறிவித்தது. தொலைவில் உள்ள எக்காலங்களும் விதவிதமாக ஒலித்து ராஜேந்திரருடைய அசைவுகளை தெரியப்படுத்தின. சிற்பிகள் கோயில் கட்டும் இடம் நோக்கி நகர மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜர் சிறு தேரில் பஞ்சவன் மாதேவியோடு ஏறிக்கொள்ள ஓலை படிக்கப்பட்டு விட்டது என்று ரகசியமாக பஞ்சவன் மாதேவிக்கு சொல்லப்பட்டது. பஞ்சவன் மாதேவி அரசரின் காதோரம், ராஜேந்திரனை போல ஒரு நல்ல பிள்ளை கிடைப்பது அரிது. நான் ராஜேந்திரனை பெற்ற தாய் இல்லை. ஆனால் அவன் வருகிறான் என்றதுமே என் வயிறு குழைகிறது. என் மகன் என் மகன் என்கின்ற இருமாப்பு எழுகிறது. ராஜேந்திரன் என்ற பெயர் உடைய குழந்தையை கூட உங்களால் கீழே இறக்கிவிட முடியவில்லை. தோளில் சுமந்தே அத்தனை கற்களையும் பார்த்தீர்கள். எவ்வளவு பாசம் ராஜேந்திரன் மீது வைத்திருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. அவனை உங்களிடமிருந்து யார் பிரிப்பார்கள்? பிரிப்பதற்கு யாருக்கு வலுவுண்டு? அப்படி பிரித்தால் இந்த பஞ்சவன் மாதேவி சும்மா விடுவாளா? இன்னொரு முறை பொதுமக்களுக்கு நடுவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை தயவு செய்து பேச வேண்டாம். ராஜேந்திரன் ஒரு முரட்டு குழந்தை. அவனுடைய வேகம் அபரிமிதமானது. அவனை மன்னர் என்று நீங்கள் வரவேற்காமல் தகப்பன் என்ற முறையில் வரவேற்க வேண்டும். பெருந்தச்சரை ஆற தழுவி கொள்கிற உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பெற்ற பிள்ளையை இறுக்கி தழுவி கொள்ளக்கூடாதா? மக்கள் எல்லோரும் காண மகனே என்று இறுக்கி கொள்ளக்கூடாதா? பஞ்சவன் மாதேவி பேசிக்கொண்டே குதிரையை செலுத்த மன்னர் சிரித்தபடி தலையசைத்தார். அவர் முகத்தில் ராஜேந்திரனை பார்க்கின்ற ஆவல் அதிகமாக இருந்தது. நாட்டியம் ஆடுவதற்கு உண்டான மேடையில் நீங்கள் ஏறி நில்லுங்கள். ராஜேந்திரனை நான் அங்கு அழைத்து வருகிறேன் என்று பஞ்சவன் மாதேவி கூறினாள். ராஜேந்திரனின் குதிரைகள் வருவது மேடையில் ஏறிய போது தெரிந்தது. கோயில் திடலுக்குள் நுழைந்ததும் இளவரசர் ராஜேந்திரர் குதிரையை விட்டு கீழிறங்கினார். நெடுஞ்சான் கிடையாக தரையில் விழுந்து நமஸ்கரித்தார். கோயில் கட்டுகின்ற நிலத்திலிருந்து மண் எடுத்து நெற்றியில் பூசிக்கொண்டார். சிவாய நமக என்று கை கூப்பினார். எங்கே அரசர் என்று கேட்டார். அரசர் மேடையில் இருக்கிறார் என்று சுட்டிக்காட்டியதும் தன் கைகளை விரித்து அரசரை நோக்கி ஆட்டினார். முஷ்டியை மடக்கி சோழம் சோழம் என்றார். மற்ற வீரர்களும் அதனை எதிரொலித்தார்கள்.
அரசரை நோக்கி நடக்கும்போது கோடுகள் போடப்பட்டிருந்த இடத்தை கூர்ந்து கவனித்தார். ஏன் இன்னும் அஸ்திவாரம் தோண்டப்படவில்லை என்றார். ஆட்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். ஆட்கள் வந்து 2 நாட்கள் ஆகியிருக்குமே. ஆமாம், ஆனாலும் அவர்களை ஏனோ வேலை வாங்கவில்லை. எங்கே எங்கே அந்த ஆட்கள்? நான் அனுப்பிய ஆட்கள் எங்கே என்று உரத்து கேட்க அந்த அடிமை வீரர்கள் மடமடவென்று வரிசையானார்கள். ஒருவரிடமிருந்து மண் வெட்டியை வாங்கி, பூஜையெல்லாம் போட்டாகி விட்டதல்லவா, இப்பொழுது மண் எடுக்கலாம் அல்லவா என்று கங்கணம் கட்டியிருந்த சிற்பியை நோக்கி கேட்க, சிற்பி எல்லா பூஜையும் முடிந்தாகிவிட்டது, எப்போது வேண்டுமானாலும் மண் எடுக்கலாம் என்று சொல்ல, வேகமாக மண் வெட்டியால் அஸ்திவாரம் போடப்பட்ட இடத்தை ராஜேந்திரர் கொத்த துவங்கினார். எடுங்கள், அத்தனை பேரும் மண்வெட்டி எடுங்கள். எடுத்து இந்த இடத்தில் அவர்கள் எவ்வளவு ஆழம் தோண்ட வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவ்வளவு தோண்டுங்கள். சிகப்பான சரளை கற்களில் மண் வெட்டிப்பட்டு தூசி எழுந்தது. விறுவிறுவென்று மண்வெட்டிகள் பல பேரால் போடப்பட்டன. கூடைகள் கொண்டு வந்து தரப்பட்டன. மாமன்னர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கால் நாழிகையில் இடுப்பளவு பள்ளம் பல ஆட்கள் வெட்ட ஏற்பட்டுவிட்டது. பிறகு எல்லோரும் பார்க்க ராஜேந்திரர் மேடை ஏறினார். அரசருக்கு அருகே போய் நீண்ட நெடிய மரம் போல அரசரின் கால்களில் விழுந்து அந்த கால்களில் நெற்றியை பதிய வைத்து கொண்டார். மண்டியிட்டு அரசரை நோக்கி கைகூப்பினார். அரசருக்கு அடி வயிற்றிலிருந்து ஒரு சந்தோஷமும் பெருமிதமும் பொங்கி நெஞ்சை தாக்கின. கண்களில் நீர் கட்டியது. மகனை தூக்கி நிறுத்தி வாரி 2 கைகளையும் விரித்து இறுக்கி தழுவிக்கொண்டார். சோழ தேசத்தின் மகோன்னதமான 2 மனிதர்கள் ஒருவரையொருவர் இறுக்கி தழுவிக்கொண்டார்கள். அப்பாவின் கன்னத்தில் இளவரசர் ராஜேந்திரர் மாறி மாறி முத்தமிட மன்னர் மெல்லியதாக வெட்கப்பட்டார். கூட்டம் ஆரவாரம் செய்தது. 2 பேரும் கைகோர்த்து கொண்டு கூட்டத்தினரை நோக்கி கையசைத்தார்கள். பிரம்மராயர் மெல்ல குனிந்து அவருக்கு அருகே இருந்த ஒற்றனிடம் முணுமுணுத்தார். இது தேவையில்லை, வெறும் கண் திருஷ்டி. இப்படி பலர் பார்க்க ஆனந்தப்படக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தும் இவர்கள் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் என்றார். அவர் சொல்வதில் அர்த்தம் இருந்தது. ஆகா, இவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் ஐயா எங்கள் ஊருக்கு படையெடுத்து வந்தார்கள். எங்கள் விளைநிலங்களை பாழ் செய்தார்கள். எங்கள் வீடுகளை எரியூட்டினார்கள். எங்கள் பெண்களை துரத்தி கொண்டு போனார்கள். இவர்கள் உத்தரவின் பேரில்தான் என் தந்தையை சிரச்சேதம் செய்தார்கள். என் தம்பியை துரத்தி கொன்றார்கள் என்று அடிமை வீரர்கள் சிலர் பொறும ஆரம்பித்தார்கள். முகம் திருப்பிக் கொண்டார்கள். பல் கடித்து குத்திட்டு உட்கார்ந்து மண்ணை குத்த ஆரம்பித்தார்கள். கூட்டத்திலிருந்து விலகி தென்னந்தோப்புக்கு போய் கை கட்டி நின்று கொண்டார்கள். உள்ளுக்குள் பல வீரர்கள் உருமினார்கள். பஞ்சவன் மாதேவிக்கும் இந்த காட்சியை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ஆனால் போதும் என்று தோன்றியது. இப்படி ஒரு அணைப்பு, இப்படி ஒரு சந்தோஷம் கோட்டைக்குள் அரண்மனைக்குள் உப்பரிகையில் நடந்திருக்கலாம். மேல் மாடத்தில் அரச குடும்பத்திற்கு நடுவே நடந்திருக்கலாம். இதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி வெட்ட வெளியில் ஊர்கண் முன்பு இப்படி நிற்பது நல்லதல்லதான். ஆனால் இனி போய் சொல்ல முடியாது. தடுத்தாலும் நன்றாக இருக்காது. அப்பனே, எம்பெருமானே, உன்னுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இவர்களை ஒற்றுமையாகவும் அன்பாகவும் உறுதியாகவும் இருக்கவை. இதனால் மற்றவருக்கும் இவர்கள் இருவரால் ஊருக்கும் எந்த இடையூறும் ஏற்படாத வண்ணம் தயவு செய்து காப்பாற்று என்று உள்ளுக்குள் கரம் கூப்பி வேண்டிக் கொண்டாள் பஞ்சவன் மாதேவி. கனிவோடு பார்த்து கொண்டிருக்கின்ற சிற்றன்னை பஞ்சவன் மாதேவியை ராஜேந்திரன் உற்று பார்த்தான். அம்மா, நலமாக இருக்கிறீர்களா என்று அருகே போய் உரிமையோடு கேட்டான். ராஜேந்திரனை விட பஞ்சவன் மாதேவி 3 வயதே பெரியவள். ஆனாலும் எப்பொழுது ராஜேந்திரன் அம்மா என்று அழைத்தாலும் கண்ணில் நீர் கட்டிவிடும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான 4வது மனைவி என்கின்ற தகுதிதான் பஞ்சவன் மாதேவிக்கு. ஆனால் அரண்மனையும் அரண்மனை பெண்டிரும் அரசரும் ஏன் ராஜேந்திரரும் பஞ்சவன் மாதேவியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் அவரையே ஆலோசனை கேட்கிறார்கள். இங்கு யாருடைய ஆணை செயல்படுத்தப்படுகிறது? அரசருடையதா அல்லது பஞ்சவன் மாதேவியுடையதா என்று கூட சில சமயம் சீரல்கள் எழுந்ததுண்டு. வந்தியத்தேவருக்கு கட்டுப்பட்ட மேல்பாடி வீரர்கள் பஞ்சவன் மாதேவியை எதிர்த்து குரல் கொடுத்ததும் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் மன்னர் ஒரே உத்தரவில் அடக்கிவிட்டார். என் உத்தரவும் பஞ்சவன் மாதேவியின் உத்தரவும் ஒரே மாதிரியான மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டுவிட்டார். சட்டென்று சகல எதிர்ப்பும் அடங்கிவிட்டது. ஆனால் மனதின் ஒரு கோடியில் ஒரு எதிர்ப்பு உணர்வு பல பேருக்கு இருப்பதை பஞ்சவன் மாதேவி உணர்ந்தே இருக்கிறாள். ராஜேந்திரனுக்கும் அப்படி இருக்குமோ என்று சந்தேகப்பட்டிருக்கிறாள். ஆனால் ராஜேந்திரன் நெல் முனையளவும் அப்படிப்பட்ட எதிர்ப்பை காண்பித்ததில்லை.
அரசரை கட்டி முத்தமிட்ட கையோடு இளவரசர் ராஜேந்திரர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்தார். தனது சிற்றன்னை பஞ்சவன் மாதேவியின் கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். கூட்டத்து பெண்கள் குலவையிட்டார்கள். தேவரடியார்கள் தளிச்சேரி பெண்கள் கூடுதலாக குலவையிட்டார்கள். அதற்கு காரணம் இருந்தது. தங்கள் குலத்தில் பிறந்தவளும் நாட்டியத்தில் சிறந்து விளங்கி தலைக்கோலி பட்டம் வாங்கியவளும் மிகுந்த அறிவாளியுமான பஞ்சவன் மாதேவியின் கால்களில் சோழ தேசத்தின் எதிர்கால அரசன் பணிகிறான் என்றால் இதைவிட கர்வம் தேவரடியார்களுக்கு என்ன வேண்டும்? மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 118. ராஜேந்திரா, உன் தந்தையோடு பேசுவதற்காக அரண்மனையில் தனியாக ஒரு இடம் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். உணவு அருந்தி முடித்த பின் நீயும் உன் தந்தையும் மட்டுமே அந்த அரண்மனை கூடத்தில் இருப்பீர்கள். உங்களுக்குள் என்ன பிணக்கு என்றாலும் அதை தயவு செய்து பேசி தீர்த்து கொள்ளுங்கள். உன் அப்பாவின் மீது குறை கண்டாலும் அந்த குறையை மனம் திறந்து மன்னரிடம் பேசு. அரண்மனை கூட்டத்தில் உச்சி நேரம் பஞ்சவன் மாதேவி சொன்னாள். அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? மன்னரிடம் குறைபடும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிதாக வளர்ந்து விடவில்லை. எனக்கென்று சில கொள்கைகள் இருக்கின்றன. நானும் வாழ்க்கையை உற்று பார்த்து வருகிறேன். என்னை சுற்றிலும் சில மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய நான் முயற்சி செய்கிறேன். நீ என்ன வேண்டுமானாலும் செய். ஆனால் ஒரு தர்ம நியாயம் இருக்கிறதல்லவா? இங்கு ஒரு நாகரிக கோடு இருக்கிறதல்லவா? அந்த கோடு தாண்டி போகக்கூடாது. அந்த கோட்டை யார் போட்டது தாயே? எதனால் விதிக்கப்பட்டது? ஏன் விதிக்கப்பட்டது என்று எனக்கு பதில் சொன்னால் அந்த கோடு மதிக்கப்படும். அர்த்தம் புரியாமல் கோடு கிழித்து இதற்குள்ளே நடனமாடிக்கொண்டிரு என்றால் அது இந்த ராஜேந்திரனால் முடியாது. மறுபடியும் வேகமாகவே பேசுகிறாய் ராஜேந்திரா. இல்லை, நான் தெளிவாக பேசுகிறேன் தாயே. தமிழகத்தில் சில விஷயங்களை மாற்றியே ஆக வேண்டும் என்று நான் உறுதியாக இருக்கிறேன். சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்கு யார் உதவி செய்திருக்கிறார்களோ, என்ன விதமாக உதவி செய்திருக்கிறார்களோ அந்த உதவிக்கு பதில் உதவி நான் செய்தாக வேண்டும். சுற்றி வளைத்து பேசுகிறாய் ராஜேந்திரா. நேரடியாக பேசு. யாரிடம் உதவிகள் கேட்டாய்? யார் உதவி செய்தார்கள்? என்ன பதில் உதவி நீ செய்ய வேண்டும்? கொஞ்சம் சீரலாக பஞ்சவன் மாதேவி பேசினாள். இளவரசர் ராஜேந்திரர் அவரை உறுத்து பார்த்தார். பிறகு முகம் திருப்பிக் கொண்டார். தாயே, மன்னர் உங்களை என்னிடம் பேசும்படி நியமித்திருக்கிறார். என்னை கூப்பிட்டு இனி என்னுடைய உத்தரவுகள் பஞ்சவன் மாதேவி மூலமும் வரும் என்று எனக்கு நேரடியாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி நீங்கள் சொல்ல வைத்திருக்கிறீர்கள். அதே மாதிரி மன்னருடைய உத்தரவை தாங்கி மன்னருக்கு அருகே இருக்கின்ற வேறு அரசியர் எவரும் சொன்னதும் இல்லை. சொல்லச் சொல்லி மன்னரிடம் கேட்டதும் இல்லை. நீங்கள் அரண்மனைக்குள் நுழைந்ததும் அரசியல் மீது ஆர்வம் கொண்டு அங்கேயும் கை வைத்திருக்கிறீர்கள். உங்களால் அரசியல் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள். பெண்கள் அரசியல் தாராளமாக செய்யலாம். அரசியலுக்கு அவர்கள் வரக்கூடாது என்ற பிற்போக்கான எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் யார் ஒருவர் அரசியலுக்கு வருகிறாரோ அவர் போருக்கும் வர வேண்டும், போர் முனைக்கும் வர வேண்டும். நிழலில் உட்கார்ந்து கொண்டு வெயிலின் கொடுமைக்கு என்னென்ன சாப்பிடலாம் என்று பட்டியல் போட்டு நீட்டுவது அபத்தம். பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன். சூடு தாங்கவில்லை, நாக்கு வரலுகிறது, கண் இருட்டுகிறது என்றால் மோர் குடியேன் என்று தஞ்சை காவிரி கரையில் உட்கார்ந்து கொண்டு சொல்லலாம். அங்கு மோர் கிடைக்குமா? ஒருவேளை ராஜேந்திரனுக்கு ஒரு குவளை மோர் கிடைத்தாலும் கிடைத்து விடலாம். பின்பக்கம் 4 லட்சம் வீரர்களை வைத்துக்கொண்டு நான் மட்டும் ஒரு குவளை மோர் அருந்துவது மிக கேவலமான விஷயம் அல்லவா? 4 லட்சம் வீரருக்கும் வெயில் நேரத்து பாலைவனத்தில் மோர் கிடைக்குமானால் நான் குடிப்பேன். இல்லையெனில் மறுப்பேன். போர் முனையில் குத்துப்பட்டு செத்து போனவர்கள் மட்டுமல்ல, நாக்கு வறண்டு சூடு தாங்காமல் மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்து செத்து போனவர்களை நான் பார்த்திருக்கிறேன். குடிக்க நீரில்லாமல் தவித்து போய் உயிர் விட்டவர்களை நான் கவனித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பாலைவனங்களும் உண்டா? உண்டு என்பதே உங்களுக்கு தெரியாது. கடும் குளிர் உள்ள மலை பிரதேசங்களை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். தாயே, நான் என்ன பேசுகிறேன் என்பது உங்களுக்கு புரிய வேண்டுமெனில் என்னோடு கூடவே பயணப்பட்டு என் வாழ்க்கையை நீங்களும் வாழ்ந்தாக வேண்டும். என் படை வீரர்களில் உபசேனாதிபதிகளில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும். மன்னர் போரை நிறுத்திய பிறகு மணந்து கொண்ட பெண் நீங்கள். தென் திசை முழுவதும் ஜெயித்து வடக்கே ராஷ்டிரகூடம் வரையில் போய் கீழே சாளுக்கியத்தையும் மிரட்டி வைத்து பரதகண்டத்தின் பாதி பகுதியில் நம்முடைய புலிக்கொடியை பறக்கவிட்ட பிறகு நீங்கள் அவருக்கு சிநேகமானீர்கள். உங்கள் நாட்டியத்தால், பேச்சால், கவிதை திறனால், ஓவியத்தால், நிர்வாகத்திறனால் அவரை அசர வைத்தீர்கள். நீங்கள் வந்த பிறகு மன்னர் மாறி இருக்கிறார். அரண்மனை மாறி இருக்கிறது. நிர்வாகம் மாறி இருக்கிறது.
எல்லாமுமே நல்லபடி வளர்ந்திருக்கிறது என்பதையும் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு போர் தெரியாது தாயே. வயிற்றில் கத்தி இறங்கி முதுகு பக்கம் எட்டி பார்த்தால் எப்படி வலிக்கும் என்று தெரியாது. புஜத்தில் அம்பு பாய்ந்து மறுபக்கம் எட்டி பார்த்து குத்தப்பட்ட உடனேயே அதை பிடுங்கி வெளியே எறியும் போது எப்படி வலிக்கும் என்பதை உங்களால் உணர்ந்து பார்க்க கூட முடியாது. யானை மிதித்து சாவதும், குதிரை உதைத்து சாவதும், தேர் இடித்து சாவதும் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அதோ இருக்கிறான் ராஜேந்திரன் என்று யானை மேலிருக்கின்ற என்னை கை காட்ட ஒரே நேரத்தில் 200 சொச்சம் அம்புகள் என் மீது பாய்ந்தன. அத்தனையும் விஷம் தோய்த்த அம்புகள் தாயே. யானையை பின்னோக்கி நகரச் செய்ய முடியாது. முழு வேகத்தில் முன்னோக்கி நகரச் செய்து முன்னால் இருக்கின்ற யானை பாகனும் பின்னால் இருக்கின்ற இன்னொரு வீரனும் ஒரு மெல்லிய வலை கவசத்தை வைத்து என்னை காப்பாற்றினார்கள். அம்பு எரியும் போது அம்பால் தாக்கப்படக்கூடாது என்று பின்னப்பட்ட வலை கவசம் யானையின் முகத்திற்கும் நெஞ்சிற்கும் ஏன் உடம்புக்கும் கூட அந்த கவசம் போடப்பட்டது. கவசத்தை மீறி ஒரே ஒரு அம்பு பட யானை பாகன் இறந்து போனான். யானையும் தறிகெட்டு ஓடியது. அந்த யானைக்கும் அம்பு தைத்திருக்க வேண்டும். விஷவேகம் தாங்காமல் யானை கோபமுற்று பிளிரி எதிரிகளை துவம்சம் செய்தது. முடிந்தவரை பல பேரை கொன்றது. நான் முன்னேறுவது கண்டு நமது வீரர்கள் இன்னும் வெறியானார்கள். கடுமையாக தாக்கினார்கள். அந்த போரில் நாம் வெற்றி பெற்றோம். இழப்புகள் அதிகம் இருப்பினும் அந்த போரில் கோட்டைகளை நாம் கைப்பற்றினோம். பல மன்னர்களை சிறைபிடித்தோம். பல வீரர்களை அடிமையாக்கினோம். எனக்கு அந்த வலைக்கவசம் கொண்டு வந்து காண்பிக்கப்பட்டது. வலையின் ஒரு கண் கூட விட்டு வைக்கப்படாமல் அத்தனை கண்களிலும் அம்புகள் தைக்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு அம்பு என் மீது பட்டிருந்தாலும் நான் உங்கள் முன்பு நின்று பேசி கொண்டிருக்க மாட்டேன். அந்த வலை கவசத்தை தயாரித்து கொடுத்தவர்கள் தஞ்சாவூர் கருந்தட்டாங்குடி கம்மாளர்கள். பிறகு எதுவும் செய்ய வேண்டாம் என்று எப்படி சொல்கிறீர்கள் தாயே? உதவி செய்யக்கூடாது என்று யார் தடுத்தது ராஜேந்திரா? ஒரு வரைமுறைக்குள் வைத்துக்கொள் என்றுதானே சொல்கிறேன். உதவி செய்வது என்பது நான் விரும்பி செய்வது மட்டுமல்ல. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்வதும் என்னுடைய கடமை. நான் விரும்பினேன். யானையின் மீது உட்கார்ந்து போர் செய்கிற பொழுது எந்த விதமான பாதுகாப்பு எனக்கு நல்லது என்று நான் சொன்னேன். வடக்கே வெகு தொலைவில் மரத்தினால் செய்யப்பட்ட கூடுக்குள் அமர்ந்து கொண்டு மன்னர் அம்பு விடுவாராம். இது பெட்டைத்தனமாக இருக்கிறது என்று சொன்னேன். அரசர் உள்ளே இருக்கிறாரா இல்லையா என்று கூட தெரியாமல் ஒரு யானை நகர வேண்டிய அவசியமில்லை என்றேன். யானை மீது ஏறி நின்றபடி நான் வாள் உயர்த்த லட்சம் வீரர்கள் என்னை தாண்டி பாய்ந்து செல்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். அப்பொழுது கம்மாளர்களை பற்றி இப்படி பேச மாட்டீர்கள். ராஜேந்திரா, நாம் உதவி செய்வது மற்றவருக்கு கெடுதலாகிவிடக்கூடாது. இங்கே பாருங்கள் தாயே, எல்லா விஷயத்தையும் தடை போட்டு கொண்டிருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. மானிற்கு பசிக்கிறது என்றால் புல் தின்றுதான் ஆக வேண்டும். புலிக்கு பசிக்கிறது என்றால் மானை அடித்துத்தான் ஆக வேண்டும். வேடனுக்கு பசிக்கிறது என்றால் புலியை கொன்றுதான் ஆக வேண்டும். அதுவே புலிக்கு பசிக்கிறது என்றால் வேடன் மரணத்திற்காக காத்திருக்கத்தான் வேண்டும். இது ஒரு சுழற்சி. ஒரு இடத்தில் நன்மையும் இன்னொரு இடத்தில் தீமையும் சம நேரத்தில் ஏற்படும். நீங்கள் அந்தணர்களைக் கண்டு அதிகம் பயப்படுகிறீர்கள். நான் கம்மாளர்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். எனக்கு அந்தணர்களை பற்றி அக்கறை இல்லை. போர் முனைக்கு வராமல் இங்கு உட்கார்ந்து கொண்டு வேதம் சொல்கிறேன், மந்திரம் சொல்கிறேன், நீ வெற்றி பெறுவதற்கு பூஜை செய்கிறேன் என்ற பேச்சிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கும் கடவுளுக்கும் இடையே வேறு எவரும் வரலாகாது. வர விடமாட்டேன். காலகாலமாக இருந்த ஒரு கட்டுக்கோப்பை நீ உடைக்கப் போகிறாயா? ஆகா, எனது தந்தையார் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இந்த கட்டுக்கோப்பை எப்படி எட்டி உதைத்து சுக்குநூறாக்கினார்? அந்தணர்களை எவரும் தண்டிக்கலாகாது என்று மனுதர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதே. அதை மீறி 246 அந்தணர்களை நாடு கடத்தினாரே, அது எனக்கு மறந்துவிட்டதா? என் பெரிய தந்தை ஆதித்த கரிகாலனை கொன்றதற்காக அவர்களுடைய நிலம், நீச்சு, வீடு எல்லாம் பிடுங்கி கொண்டு துரத்தி அனுப்பினாரே, அது மறந்துவிட்டதா? மன்னருக்கு எத்தனை கோபம் இருந்தால் அந்தணர்களை அப்படி பழிவாங்கி இருப்பார்? உயிருக்கு உயிராக நேசித்த ஆதித்த கரிகாலனை கொன்றுவிட்டாயே என்று எத்தனை குமுறல் இருந்தால் அப்படி அந்தணர்களை வேதனை செய்திருப்பார்? இங்கு அந்தணரா வைஷ்யரா க்ஷத்ரியரா என்பது முக்கியமில்லை. நல்லவரா கெட்டவரா, துரோகியா நண்பரா, இதுதான் முக்கியம். அவர்களை துரோகி என்று நாம் தீர்மானித்தோம், பழி வாங்கினோம். எதிரியை மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. துரோகி என்றுதானே தண்டனை தரப்பட்டது. அவர்கள் அந்தணர்கள் ஆனாலும் தண்டனைக்கு உரியவர்கள் என்றுதானே தண்டனை தரப்பட்டது.
அங்கு மரபு மீறப்படவில்லையா? நான் மீறினால் தவறா? ஆனால் நான் எங்கு மீறினேன் தாயே? கம்மாளர்களுக்கு பூணூல் போட உத்தரவு கொடுத்திருக்கிறாயாமே? இல்லை, வாக்கு கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஆட்சி காலத்தில் நிச்சயம் கம்மாளர்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். எப்படி உயர்த்த முடியும்? அந்தணர்களை விட அதிகம் தகுதி எப்படி தர முடியும்? அது என்னுடைய விருப்பம். இந்த தேசத்திற்கு அந்தணர்கள் அவசியம் என்று நான் நினைக்கவில்லை. முட்டாள்தனமாக பேசுகிறாய் ராஜேந்திரா. நல்ல மழை பொழியவும் அரசன் நன்கு ஆட்சி செய்யவும் அந்தணர்களுடைய உதவி அவசியம் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாய். தாயே, எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்தை என் மீது திணிக்காதீர்கள். அந்தணருடைய பூஜையோ யாகமோ மந்திர உச்சாடனமோ எனக்கு தேவையில்லை. அவர்களில் எவரேனும் கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரை போல வாள் எடுத்து படையெடுப்புக்கு வந்தால் முழு மனதோடு வரவேற்கிறேன். வேல் எடுத்து எனக்கு துணையாக வந்தால் எங்கு வேண்டுமானாலும் கூட்டி போய் உயர் பதவிகள் கொடுக்கிறேன். மாறாக காவிரி கரையில் உட்கார்ந்து கொண்டு உழவர்கள் உழுது தர, கருமார்கள் ஏற்கருவி செய்ய, யாதவர்கள் மாடு மேய்க்க, இவர்கள் நெய்யும் பாலும் நெற்சோறும் தின்று கொண்டு உடம்பு வளர்ப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது மன்னருக்கு பிடிக்காத விஷயம் ராஜேந்திரா. தெரியும். அதனால்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் அந்தணர்கள் ஆடும் வரை ஆடட்டும் என்றிருக்கிறேன். மன்னர் ஒருவேளை உனக்கு இளவரசர் பட்டமும் இல்லை என்று சொல்லிவிட்டால் மிக நல்லதாக போயிற்று. என்னுடைய இடத்தை நானே ஸ்தாபித்து கொள்ளுவேன். என்ன பேசுகிறாய்? மன்னருக்கு எதிராக நிற்பாயா? அல்ல, மன்னரிடமிருந்து விலகி நிற்பேன். எப்படி? உன் தந்தையை விட்டு விலக முடியுமா? ஏன் முடியாது? அவர் விலகவில்லையா? நான் இந்த தேசத்தின் இளவரசன். எனக்கு இவர் கோயில் கட்டுவதை பற்றி ஏதேனும் சொல்லி அனுப்பினாரா? ஏதேனும் தகவல் தெரியுமா? இங்கிருந்து யாத்ரீகர்களாக வருபவர்களிடம் நான் விவரம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எல்லையில் பாதுகாக்கின்ற இளவரசனிடம் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்ற அடிப்படை அக்கறை, மன்னித்து கொள்ளுங்கள் தாயே, நாகரீகம் கூட இல்லாதவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர். ராஜேந்திரா! பல் கடித்து வேகமாக ராஜேந்திரனுக்கு அருகே வந்தாள் பஞ்சவன் மாதேவி. தாயே, கோபம் இருந்தால் என்னை அடிக்கலாம். உங்களுக்கு கை வலிக்கும். நான் சவுக்கு கொண்டு வந்து தரச் சொல்கிறேன். நல்ல உயர்ந்த குதிரை சவுக்கால் என்னை விளாசுங்கள். ஆனால் நான் சொன்னதை பிழையென்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். அவர் கோயில் கட்டுகிறார் என்று தெரிந்ததும் நான் அடிமை வீரர்களை அனுப்பினேன். அவர்களை இங்கு பாதுகாப்பில் வைக்க கூட துப்பில்லாமல் இருக்கிறது. அவர்களை எப்படி நடத்துவது என்பது கூட உங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் உண்டார்களா உறங்கினார்களா என்ற கேள்விக்கு கூட இங்கே பதில் இல்லை. உங்களுடைய பார்வைக்கு பயந்து, உங்களுடைய பேச்சுக்கு பயந்து தேவரடியார்களுக்கு மட்டும் உடனடியாக வீடு கட்டி கொடுத்து விட்டார்கள். வீரர்கள் முக்கியமில்லை, தேவரடியார்கள் தான் முக்கியம் என்பதாக ஒரு எண்ணம் அனைவருக்கும் வந்திருக்கிறது. அது மட்டுமில்லை தாயே, சிற்பிகள் கொம்பு முளைத்து ஆடப்போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வீட்டு குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு அரசர் முன்னும் பின்னும் அலைகிறார் அல்லவா? பாறை பாறையாக தாண்டி போகிறார் அல்லவா? முத்தமழை பொழிந்து கொஞ்சுகிறார் அல்லவா? ஆக சிற்பிகளுக்கெல்லாம் நான் தான் சோழ தேசத்தின் முக்கியமான நபர் என்ற திமிர் இருக்க போகிறது. இங்கு இருக்கிற கற்கோயிலும் செல்வமும் இன்ன பிற பொருட்களும் அந்த வீரனால் வந்தவை. ஆயிரக்கணக்கான பேர் தன் உயிரை தியாகம் செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டவை. கை இழந்தும் கால் இழந்தும் நெஞ்சு வெட்டுப்பட்டும் ரணத்தில் துடித்தும் உங்களுக்கு கொண்டு வந்த செல்வங்கள் அவை. வெட்டுப்பட்டு தொலைதூரம் நடந்து நடந்து வெயில் மழை பாராமல் படையெடுத்து போன வீரர்கள் போட்ட பிச்சை இந்த கோயிலும் இன்னும் பிற செல்வங்களும். எனவே அவர்களுக்கு மறுத்துவிட்டு இவர்களை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் அது ராஜேந்திரனால் முடியாது. தாயே, மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். இளவரசு பட்டம் எனக்கு மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கொடுத்தது. இனிமேல் நீ சோழ தேசத்தின் இளவரசன் இல்லை என்று சொன்ன மறுகணம் நான் திருவொற்றியூருக்கு அரசனாகிவிடுவேன். தொண்டை மண்டலத்தின் அதிபதியாகிவிடுவேன். எனவே என்னை கீழே இறக்கி மேலே உயர்த்தி விடாதீர்கள். பிறகு தொண்டை நாடு உங்களோடு சுமூகமாக இருக்குமா இருக்காதா என்பது பற்றி என்னால் சொல்ல இயலாது. ஆக போர் அளவிற்கு நீ தயாராக இருக்கிறாயா? மன்னரை எதிர்த்து நிற்கும் அளவுக்கு உனக்கு வீரம் வந்து விட்டதா? இது யார் கொடுத்த வீரம்? எவரால் விளைந்த வீரம்? பஞ்சவன் மாதேவி கிட்டத்தட்ட அலறினாள். அரண்மனை கூடம் அவள் குரலை எதிரொலித்தது. சகலமும் என் தந்தை கொடுத்தது. அதில் நெல் முனையளவும் சந்தேகமில்லை. ஆனால் என் ஆட்சியில் என் சட்ட திட்டங்களில் மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய சட்ட திட்டங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறேன். ராஜேந்திரன் வேகமாக பேசினான். மன்னரிடம் ரகசியமாக பேச வேண்டும் என்று சொன்ன பஞ்சவன் மாதேவி நடுக்கூடத்தில் அவனை பார்த்து கத்த, பதிலுக்கு ராஜேந்திர சோழன் இறைய,
அரண்மனையில் உள்ள அத்தனை பேரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அரண்மனையே திகைத்தது. படியில் ஏறி மாடத்திற்கு போக தயாராக இருந்த மன்னர் மாடிப்படியின் பலகனி வழியாக கூடத்தை பார்க்க, கூடத்தில் ராஜேந்திரனும் பஞ்சவன் மாதேவியும் இறைந்து பேசுவதை கண்டு நின்று என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்க, சகலமும் அவர் காதிலும் விழுந்தது. மன்னர் மேலே போவதை விட்டுவிட்டு கீழிறங்கினார். தன்னுடைய அந்த புறத்துக்கு போனார். பஞ்சவன் மாதேவியை உடனே வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.